இந்த கடந்த ஒரு 3-4 வாரங்களாக நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற மக்கள், லிவிங் அலோன் ஃபார் காட், காட் அலோன், தேவனுக்கு மாத்திரமே தனியாக வாழக்கூடிய ஒரு காரியம் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த நாளில் எஸ்தர் என்கிற ஒரு மகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் உங்க வேத வசனத்தினுடைய தமிழ் பைபிளினுடைய 628வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தர் எழுதிய புஸ்தகம், எஸ்தர் என்கிற புஸ்தகம், பக்கம் 628 எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரத்தினுடைய 14 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14 16 வரை எடுத்துட்டீங்களா? நம்ம எல்லோரும் மேலுமே நின்று இந்த வசனத்தை வாசித்து விட்டு பின்பா அந்த செய்திக்குள் கடந்து செல்வோம். பக்கம் 628. ஓகே, 1 2 3. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமான சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமேன். உட்காருங்கள். இது ஒரு அருமையான நடந்த சம்பவம். முதல்ல ஒரு ஹிஸ்டரி பேக்ரவுண்ட், சரித்திர பின்னணி சொல்லிவிடுகிறேன். அதற்கு பின்பாக இந்த சம்பவத்துல, இந்த ஒரு சரித்திர நிகழ்ச்சியில ஒரு 4 முக்கியமான மக்கள் இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது என்பதற்கு வருவோம். முதலாவதாக, இஸ்ரவேல் தேச மக்கள் ஆண்டவரிடமிருந்து பின்வாங்கி போனதுனால 900 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 900 வருஷங்களுக்கு முன்பாக ஆமோஸ் தீர்க்கதரிசியிலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் தேச மக்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் போனதுனால சிரியர்களை அனுப்பி படையெடுத்து சென்று விடுகிறார்கள். அவர்கள் படையெடுத்து அவர் சிரியர்களுக்கு அடிமையாக போனதற்கு பின்பாக ஆண்டவர் வேறு சில தீர்க்கதரிசிகளை அனுப்பி யூதா தேசத்துல கீழே இருக்கிற 2 கோத்திரங்களுக்கு, யூதா தேசத்துக்கு மறுபடியும் சொல்லுகிறார், இந்த பாரு, மேல இருக்கிற உன்னுடைய சகோதரர்கள் ஆண்டவருடைய சத்தம் கேட்காததுனால அவர்கள் எல்லோரும் அடிமைத்தனத்துல போயிட்டாங்க. நீ இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பு என்று. ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதனால 603வது வருஷத்திலிருந்து 586வது வருஷத்து உள்ள 3 முறை பாபிலோனியர்களால் அவர்கள் சிறையெடுக்கப்பட்டு பாபிலோனுக்கு அவர்கள் சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. இப்ப பாபிலோனியர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது பாபிலோனியர்கள் அவர்களுடைய ஆதிக்கத்துல தரியு ராஜா, தானியேல் இதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இப்பொழுது அவர்களை பெர்சிய ராஜா தரியு என்று சொல்லக்கூடிய, அவருக்கு பின்பாக ஜெரக்சிஸ் என்று சொல்லக்கூடிய தரியு ராஜாவினுடைய மக்கள் பெர்சிய ராஜா இவர்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வந்துறாங்க. இப்ப பெர்சிய ராஜாவிற்கு பின்பாக 480 கிறிஸ்துவுக்கு 480 வருஷத்துக்கு முன்பாக 485 BCல நடக்கக்கூடிய கதை தான் இது. இது சரித்திர பிரகாரமா நடந்தது. இது ஒரு கதை இல்லை, இது நடந்த சம்பவம். ஏன்னா கதைன்னு சொன்ன உடனே இது கட்டுக்கதையா இருக்குமோன்னு சொல்லன, இது நடந்த சரித்திர பின்னணியில் நடந்தோம். 485வது வருஷத்துல நடந்த சம்பவம். இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல 4 கேரக்டர்ஸ். முதலாவது இந்த அரசன். இந்த அரசன் யார் என்றால், எஸ்தர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. முதல் 2 வசனங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்து தேசம் முதல் இந்தியான்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான் பைபிள்ல.
இதுதான் முதல் ஒரு பைபிள் இருக்கக்கூடியது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள, அதாவது இந்த கடைசியில இந்தியால இருந்து எத்தியோப்பா வரைக்கும், ஆப்பிரிக்கா வரைக்கும் உள்ள 127 நாடுகளும் அரசாண்ட. எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஆளு பாருங்க. இந்த எண்டு எங்க இந்தியால இருந்து இந்த பக்கம் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளையும் ஆண்ட ஒரு வல்லமையான அரசன். இவனோட பெயர் என்ன? 2வது வசனத்துல இருக்கு பாருங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு இல்ல அகாஸ்வேரு என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா. இவன் எவ்வளவு பெரிய ஆளு? 127 நாடுகளையும் ஆளக்கூடியவன். இவனுக்கு கீழே எல்லா தேசங்களும் இருக்கு. இவனுடைய செல்வ செழிப்பு என்னன்னா 5வது வசனம் வாசிங்க. அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையிலிருந்து வந்திருந்த பெரியோர் முதல் 6வது வசனம் வாசிங்க. அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள, நல்ல கவனிங்க, வெண்கல தூண்கள் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநிலமும் ஆகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தலவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளிச்சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னுலையும் வெள்ளியிலையும் இருக்க வாசிங்க. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. சாப்பிடுற பாத்திரம் பூரா பொன்னுல செஞ்ச பாத்திரம். முதல் தரமான திராட்சை ரசம். என்ன திராட்சை ரசம்? முதல் தரமான திராட்சை ரசம். ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாக. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புனா ஒரு அளவே இல்லை. மரங்கள் தோரணங்கள்ல எல்லாம் என்ன போட்டிருக்காராம்? டைமண்டு, ரூபீஸ், விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு இது. வெள்ளியில தூணை கட்டி உட்கார்ற இருக்கைக்கு தங்கமும் வெள்ளியும் போட்டது. இருக்க ஸ்கிரீன் ட்ரேப் நம்ம மாதிரி இந்த மாதிரி கர்ட்டன்லாம் போடாம அதுல என்ன கற்கள் பதிச்ச சிவப்பும் பூதாவும் பர்பிள் நிறமும் கலந்த அந்த கரம் உள்ள அந்த நூல் போட்டு இதெல்லாம் இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இவர்கள் சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு என்ன தங்கத்திலான பாத்திரம். இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னா, மனுஷன் பார்ட்டி வச்சாருன்னா பார்ட்டி தான். எப்படி? அதுல பாருங்க 4வது வசனம் வாசிங்க. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். 180 நாள் 127 ப்ராவின்ஸ்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வச்சு 6 மாசம் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுங்கடா, எல்லாம் பாரு, நமக்கு வச்சிருக்க இதை பாரு, என் சொத்தை பாரு, என் இதை பாரு, அதை பாருன்னு சொல்லி 6 மாசம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காட்டக்கூடிய ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் பயங்கரமான பார்ட்டி கொடுக்கிறார். அந்த பார்ட்டி என்னன்னு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். 7 நாளும் உட்கார்ந்து இந்த மண்டபத்துல நல்லா முதல் தரமான திராட்சை ரசமும் சாப்பாடு மட்டும்தான் நடக்குது. எப்படி? நம்ம வீட்டுல ஏதாவது பார்ட்டி இதுன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அதுக்கப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு இஞ்சி டீ போடுங்க, எதையாவது ஒண்ணு போடுங்க, கூப்பிட்டு வயிற்ற சரி பண்ணாதான் அடுத்து ஏதாவது பண்ண முடியும். என்ன பாக்குறோம்ல, நம்மளால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால நீங்க எவ்வளவு பேர் இந்த மார்வாடின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் இல்ல, ஒரு சிலவங்க 7 நாள் பார்ட்டி வைப்பாங்க. ஒரு நாள் மெகந்தி நைட்டு, ஒரு நாள் பொண்ணு அழைப்பு, ஒரு நாள் மாப்பிள்ளை அழைப்பு, ஒரு நாள் இந்த அழைப்பு, அப்படி சொல்லி டெய்லி ஒரே பாட்டும் ஆட்டமும் இதுமா சாப்பாடுமா இருக்கும். நல்ல ஒரே டான்ஸ் இதுமா இருக்கும். இங்க என்னன்னா 127 மாநிலத்தினுடைய எல்லா 127 நாட்டினுடைய அதிகாரி, அவர்களுடைய மனைவிமார்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு பிள்ளைங்க உள்ள புகுந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. தங்க கப்புல முதல் தரமான திராட்சை ரசம் இந்த பக்கம் அப்படி எல்லாம் ஜொலிக்க கூடியது. இருக்க தங்கத்திலையும் வெள்ளியிலையும் இருக்கு. ஒரே பார்ட்டி 1 வாரம் நடக்குது. 1 வாரம் நடந்த உடனே இப்ப இவருக்கு என்ன வந்துருது? எல்லாரும் முன்னாடியும்
தன் மனைவியாகிய ராணியை கூப்பிட்டு காட்டணும்னு ஒரு ஆசை வந்துருது. இவன் எவ்வளவு பெரிய கோவக்காரன்னா, நீங்க சரித்திரம் தெரியும் கொஞ்சம். இவனுடைய அப்பா தான் வந்து பெரிய காரியங்களை செஞ்சவர். இவர் என்ன பண்ண, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, கிரேக்கனுக்கு கிரீஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டின் மேல படையெடுக்க போனார். படையெடுக்க போய் தோத்து போய் திரும்ப வந்துட்டார். அதனால இந்த பையன் வந்து என்ன பண்ணாரு, கிரேக்கர்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லி, இந்த நீங்க உங்களுக்கு கிரீஸ் நீங்க மேப் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ஏகான் சி என்று சொல்லக்கூடிய அந்த கடல் இருக்கு. அந்த கடல்ல கடந்தாதான் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிரீஸுக்கு போக முடியும். அந்த கடலை கடப்புறதுக்காக ஒரு பாலம் கட்டினார். இந்த பாலம் என்னாச்சு, கடல் கொந்தளிப்புல பாலம் போயிடுச்சு. இவங்க போய் போராடுறதுக்கு முன்னாடி இவருக்கு கடல் மேல வந்தது பயங்கரமான கோபம். என்ன பண்ணாருன்னா, அந்த என்ஜினியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு 400 சில்லற பேர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் கழுத்தையும் வெட்டிட்டான். எப்படி பாலம் வந்து கடல்ல கொந்தளிப்புல போயிருச்சுன்னு சொல்லி, கடல் தானே கொந்தளிச்சதுன்னு சொல்லி 20,000 போர்ச்சேவர்களை கூப்பிட்டு சாட்டையை குடிச்சு சடலை அடிக்க சொன்னான். தண்ணிய நீதான கொந்தளிச்சு பாலத்தை இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு 10,000 பொற்கொள்ளர்களை கூப்பிட்டு நல்லா இரும்ப காய வச்சு அந்த தண்ணிக்கு சூடு போட்டான். எவ்வளவு கோபக்காரன் பார்த்தோம். எப்படி நம்மளே நிறைய பேர் கோபம் வரும். எனக்கு பசிச்சா கோபம் வந்துடும். எனக்கு when I am hungry I am angry. என்ன நமக்கு என்ன ஹங்கிரி வந்தா என்ன, ஆங்கிரி போர்ட் ஆயிடுவோம். அதே மாதிரிதான் இவன் இவ்வளவு கோபக்காரன். அது மாத்திரம் இல்ல, இவன் என்ன தெரியுமா செஞ்சான், இப்ப ராணிய கூட்டுவான்னு சொல்லிட்டான். எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டான். வஸ்தி குயின் வாஸ்தி என்ன செஞ்சுட்டா, நான் வர முடியாது. வந்தது கோபம். என்ன பண்ணாரு, உடனே குயின் டிஸ்மிஸ்ட், உனக்கு ராணி பதவியே கிடையாதுன்னு சொல்லி ராணி பதவியில இருந்து நீக்கிட்டார். ராணியை நீக்கிட்டு உடனே குடிச்சிருந்த 127 பேர் என்ன பண்ணா, நமக்கு இந்த ராணியை நீக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்றான். என்ன சொல்றான், ராணியே ராஜாவுடைய பேச்ச கேட்கலன்னா நாட்டுல இருக்க எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளைங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, அதனால ராணியை பதவி நீக்கம் பண்ணிருட்டாங்க. எப்படி 127 பேர் சொன்ன உடனே எல்லாம் ஓட்டு போட்டு ராணியை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. இப்ப ராணி போன உடனே ராஜாக்கு ஐடியா கொடுத்துட்டாங்க, இன்னொரு ராணியை கண்டுபிடிப்போம். ஒரு ராணி போனான்னா இன்னொரு ராணியை கண்டுபிடிப்போம். உடனே என்ன பண்ணாங்க, ஊர்ல இருக்கிற நல்ல பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வா, யாரு, கன்னிகளை மட்டும் கொண்டு வந்து சேர்த்து வச்சு அவங்களுக்கு பியூட்டி தெரப்பி கொடுங்க. இந்த பியூட்டி கான்டெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு நல்லா 1 வருஷம் அளவும் அவங்கள அழகுபடுத்துங்க. சகோதரிகளுக்கு பிடிச்ச விஷயம் யோசிச்சு பாருங்க. 1 வருஷம் அரண்மனையில உட்கார வச்சு வெறும் சோத்தை போட்டு காலையில மாலையில எல்லா நேரமும் உங்களை அழகுபடுத்திக்கிட்டே இருந்தான். இப்ப நமக்கு அப்படித்தானே நிறைய வந்துருச்சுல்ல, ஃபவுண்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் கட்டடம் கட்டுற மாதிரி. என்ன ஃபவுண்டேஷன் போட்டீங்க, என்ன இதை போட்டீங்க, அதை போட்டீங்க, கடைசியில உங்களுக்கே தெரியாது என்ன நீங்களா வேற யாரான்னு. நிறைய நடிகைகள் வந்து காலையில வந்து மேக்கப் போடாம அவங்க கண்ணாடியில பார்க்க மாட்டாங்களாம், அவங்களுக்கே பயம் வந்துடும் போல இருக்கு. இங்க வந்து 1 வருஷம் நடக்குது. என்னன்னா இந்த கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்ன, இந்த குயினை டிஸ்மிஸ் பண்ண உடனே கிரேக்க படம் எடுக்க போயிட்டார். 2 வருஷம் அங்க போயிருது. ஏறக்குறைய 1 மில்லியன் பேர் போர்ச்சேவர்களை கூட்டு போறாரு. இந்த சீயை கிராஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 202 லட்சம் போர்ச்சேவர்களை கொண்டு போறாரு. தோல்வி அடைஞ்சு திரும்ப வந்துறாரு. இந்த மாரத்தான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கா, நம்ம 26 மைல் மாரத்தான் ஓடுறதுன்னு, இது இந்த போர்ல நடந்ததா மாரத்தான் போர். இதுதான் அந்த போர். இதுல தோத்து போயிடுறாரு. திரும்ப வந்த உடனே இந்த தோல்வியை மறக்கிறதுக்கு மறுபடியும் குயினை தேடுங்க அப்படின்னு அந்த இதுக்கு போயிடுறாரு. இந்த இதுல இருந்து எஸ்தர் வந்து சீனுக்கு வர்றதுக்கு 4 வருஷம் போயிருக்கு. வாஸ்தியை எடுத்ததுல இருந்து எஸ்தர் வந்து ராணியா வர்றதுக்குள்ள 4 வருஷம் போயிருது. நீங்க இந்த சம்பவம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இப்ப இன்னொரு ஆள் யாருன்னா
எஸ்தர். இந்த சம்பவ கதையில இன்னொரு ஆள் யாரு? எஸ்தர். அவளுடைய பேர் என்னன்னா ஹடாஷா. 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய சிறிய தகப்பன் சித்தப்பாவனுடைய மகள் எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். எஸ்தர் என்னும் அத்சாலை. ஹடாஷா இல்ல அத்சா. ஓகே. அவளுடைய ஒரிஜினல் பெயர் என்ன? அத்ஷாங்கிறது வந்து எபிரேய பெயர். எஸ்தர் என்பது என்ன பெயர்னா பெர்சிய மொழியினுடைய பெயர். இந்த எஸ்தர் என்கிறதுனா அர்த்தம் என்னன்னா ஸ்டார். எஸ்தர்ங்கிறது வந்து என்னன்னா இஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெர்சிய கடவுளினுடைய பெயர்ல இருந்து வந்த பெயர். எஸ்தர்ங்கிறது வந்து எபிரேய பெயரும் கிடையாது, பிப்ளிக்கல் நேமும் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது. ஹட்சாங்கிறது தான் எபிரேய பெயர். எஸ்தர்ங்கிறது என்னன்னா பெர்சிய பெயர். அது வந்து என்ன? பெர்சிய கடவுளாகிய இஸ்டார் தேவதை என்று சொல்லக்கூடிய அந்த தேவதையினுடைய தழுவலாக இவள் ஒரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியதாக அவளுடைய பெயரை மாத்திட்டாங்க. நான் பார்த்தோம் இல்லையா, டேனியலோட சம்பவத்துல பார்த்தோம். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோட பழைய பேர் வேற, அவங்கள வந்து இந்த மாதிரி பெயர் கொடுத்துட்டாங்க. தானியலோட பெயர் வேற, தானியல்னு பெயர் கொடுத்தாங்க. அதே மாதிரி அச்சா என்னக்கூடிய இவளை வந்து எஸ்தர்னு பெயர் கொடுத்துட்டாங்க. இவ யாருன்னு சொன்னா மொர்தெகாய் என்று சொல்லவனுடைய சித்தப்பா பொண்ணு. வாசிங்க, மீதி வாசிங்க. அவளுக்கு தாய் தகப்பன், அவளுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அனாதை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இல்ல. அதாவது என்னன்னா, முதலாவது வந்து அவ யாரு? அனாதை. அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல. யாரால வளர்க்கப்படுறா? தன்னுடைய மொர்தெகாய்ங்கிறது அவனுடைய கசின் பிரதரானால வளர்க்கப்படுறா. இவ யாரு என்று சொல்லி பார்த்தா, நீங்க 2வது வசனம், 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு. ரூபவதியானவள் கன்னிப்பெண். முதல்ல அனாத, மொர்தெகாயினால வளர்க்கப்படுறா. இவ வந்து கன்னிப்பெண், ரூபவதியானவள். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாம் யாருன்னா அவர்களால் அடிமையாளாக கொண்டு வரப்பட்டவர்கள். நீங்க 6வது வசனம் வாசிங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக்கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக்கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். பிடித்துக்கொண்டு போகப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க. முதல்ல இவளுக்கு அம்மா அப்பா கிடையாது, அனாதை. இவ வந்து யாரு? அடிமை. சொந்தமா ஒண்ணும் கிடையாது. வளர்க்கப்படுவது பெரிய சித்தப்பா பையன் வளர்க்குறான். அது மாத்திரமல்ல, இவ யாரு? கன்னி பெண்ணா இருக்கிறா, அழகானவளா இருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்திய எங்க ஆண்டவர் கொண்டு போறாரு பாருங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து தெரியல, அம்மா அப்பா இல்லாதவங்க, ஐயோ எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க யார் இருக்கீங்கன்னு தெரியல. இல்லை நீங்க வந்து அடிமைகளாக, ஏன்னா அடிமைன்னா ஒரு உரிமையும் கிடையாது அவங்களுக்கு, இன்னொரு தேசத்துல அடிமைகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். நம்ம நிறைய பேர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம், நிறைய பேர் வந்து விருப்பம் இல்லாம இந்த தேசத்துக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் நம்ம தமிழ் ஜனங்களே நிறைய பேர். ஏன்னா உங்க நாடுல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டதுனால நம்ம இங்க வந்து இருக்கோம் கொஞ்சம் பேர். ஏன்னா விருப்பப்பட்டு வரலையே, யாராவது லண்டனுக்கு விருப்பப்பட்டு வரணும்னு வந்தவங்க நிறைய கொஞ்சம் பேர் தான். மீதி பேர் வந்து என்ன, வேற வழி இல்லாம அங்கிருந்து அடிச்சு துரத்தப்பட்டு இங்க வந்து இருக்கிறவங்க. இங்க எஸ்தரும் அதே மாதிரிதான். அவளும் வந்து துரத்தி அடிக்கப்பட்டா. அவளுக்கு வந்து எப்படி இங்க இலங்கை மக்கள்ல வந்து போர்ல வந்து தாய் தகப்பனை இழந்தவங்க இருக்கிறாங்களோ அதே போல அவளும் தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து இன்னொரு ஆளத்தால வளர்க்கப்பட்டு இங்க வந்து இந்த தேசத்துல சிட்டாடல்ல இருக்கக்கூடியவ. ஆனா இவ யாரு? கன்னி பெண், அழகானவள், ரூபவதியானவள். இப்ப இன்னொரு ஆள் யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய் வந்து யாரு? எஸ்தர்னுடைய அண்ணன் வேணும். இவன் யாருன்னா அங்கு அரசவையில வேலை பார்க்கக்கூடியவன் அவன். அது மாத்திரமல்ல, இவன் எப்படின்னா யாரு? இந்த அரசனுக்கு உண்மையுள்ளவன். ஏன்னா அரசனை வந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்து பிளான் போடுறாங்க. அந்த பிளானை கேட்டுட்டு போய் அவன் வந்து என்ன சொல்றான்? அரசவையில சொல்றான். 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும்
தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த இருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாய் அகாஸ்வேருவின் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி கொல்லப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. இந்த பெர்சிய ராஜாட்ட அந்த பெர்சிய அரசாங்கத்திலே என்ன வருதுன்னா, அவங்க எல்லாத்தையும் அழகா எழுதி வச்சிருவாங்க. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு பைபிள்ல வந்து நிறைய டீட்டெயில் இருக்கு. காரணம் அவங்க தான் எல்லாத்தையும் போட்டு எழுதி வச்சிருவாங்க. நாளாகமம் இந்த நாள்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதக்கூடியது. இப்போ மொர்தெகாய் இதை செய்யறாரு. இங்க இருக்காரு, இவன் வந்து யூதன், ஆனா தான் யூதன் என்பதை காட்டிக்கொள்ளாமல் இருக்கக்கூடியாள். இப்போ 4வது ஆள் யாரு? வில்லன் யாரு? நம்ம கதையில ஹாமான் என்று சொல்லக்கூடிய ஆளு. 3வது அதிகாரம் வாசிங்க. 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தினார். யாரு ஆமான் என்பவன்? யாரு? ஆகாகியன். இவன் யார் என்றால் அமலேக்கிய வம்சத்துல வந்தவன். இன்னொரு இந்த ஹிஸ்டரின்னு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு பண்ண வருகிறார். அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் யாத்ராகம புஸ்தகம் 17வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த இஸ்ரவேல் தேச மக்களை அமலேக்கியர்கள் வந்து அடிக்கிறாங்க. அமலேக்கியரை அடிச்ச உடனே அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அமலேக்கியர்களை நீ கொன்னு போட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு காரியம் என்ன நடக்குது? அவங்க ரெஃபிடிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க. நீங்க யாத்ராகம 17வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த ரெஃபிடிம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வர்றாங்க. அப்ப வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ வந்து அவங்கள போருக்கு போன்னு சொன்ன உடனே மோசே என்ன சொல்றாரு? யோசுவாவை அனுப்பிச்சு நீ போருக்கு போ அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். மோசே மலை மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கையை தூக்கும் போது இஸ்ரவேல் தேச மக்கள் வெற்றி பெறுகிறாங்க. அவர் கை கீழே வந்த உடனே இஸ்ரவேல் அமலேக்கியர்கள் போற வேறு பண்றாங்க. அப்ப கடைசியில என்ன பண்றாங்க? ஆரோனும் ஹூரும் சேர்ந்து 2 கல்லை வச்சு அவர் கையை தூக்கி பிடிச்சுக்கிறான். கடைசியில் அவங்க ஜெயிச்சுறாங்க. இந்த சமயம் ஞாபகம் இருக்கா? இது யாருக்கு நடக்குன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் நடக்குது. அடுத்து இவர்கள் உள்ளுக்குள்ள வந்து கானான் தேசத்துக்குள்ள வருவ முன்பாக உபாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 18-19வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அமலேக்கியர்களை முழுவதுமாய் நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி? உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்ணாங்க? நீங்க வனாந்திர பாதை வழியா வரும்போது உங்களை அவர்கள் துன்புறுத்தினாங்க. அதனால அவர்களை நான் முழுவதுமாக எடுத்து விடுவேன்னு சொல்லி உபாகமம் 25வது அதிகாரம் 18-19 கடைசி 2 வசனம் வாசிங்க. அந்த அதிகாரத்தில் நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய நீ அமலேக்கியரின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் சொல்றார். சரியா? நல்ல ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இந்த சம்பவத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்கள வந்து வனாந்திர பாதையில கொண்டு வர்றாரு. இந்த அமலேக்கியர்கள் வந்து அடிக்கிறாங்க, இவங்களை ஜெயிச்சுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ அமலேக்கியர்களை சுத்தமா இல்லாம இந்த வானத்தின் கீழ் இல்லாம பண்ணிடுவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு? இந்த அமலேக்கியர்களை வந்து அழிக்க சொல்றார். எங்க நடக்குதுன்னா சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா வர்றான்.
இந்த சவுல் ராஜாட்ட 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். என்ன நடக்குது? அமலேக்கியர்களுக்கு எகெயின்ஸ்டா ஆண்டவர் சவுலை போய் அமலேக்கியர்களை அழிச்சிருன்னு சொல்றாரு. இப்ப சவுல் வர்றாரு, அமலேக்கியர்களை அழிக்க எல்லாம் பண்றாரு. ஆனா என்ன, சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது என்ன சொல்றாரு? அமலேக்கியர்களை எல்லாம் கொன்னுட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப சவுல் கேட்கிறான், சாமுவேல் கேட்கிறான் சவுலை பார்த்து, என்ன அங்க ஆட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்றான்? நாங்க கொன்னுட்டோம், ஆனா நல்ல ஆடு நல்லது எல்லாரையும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். எதுக்கு? ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் விரும்புறது காணிக்கை இல்ல, கீழ்ப்படிதல. நான் உன்னை என்ன சொன்னேன்? அமலேக்கியர்களை கொல்ல சொல்லி சொன்னேன், நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் அந்த அரசனாகிய ஆகாக்க அங்க கொல்றார். நல்லா கவனிங்க. யாரு? சாமுவேல். நீங்க போய் நல்லா வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல இந்த சம்பவம் நல்லா இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த ஆகாக்க கொன்னுறார். ஆனா அந்த வம்சாவளியில தப்பிச்சு வந்தவன் தான் இந்த ஆமான். இது எப்ப நடந்துச்சு? 1000 வருஷத்துக்கு முன்பாக, 1100 பக்கத்துல, கிறிஸ்துக்கு முன்பாக 1100 பக்கத்துல சவுலினுடைய காலத்துல இது நடந்துச்சு. அதற்கு பின்பாக சாமுவேலினுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இங்க நடக்கும்போது எவ்வளவு? ஏறக்குறைய 500 வருஷம் போயிருச்சு. ஆனாலும் இந்த பகை போகல. யாருக்கு? இந்த ஆமானுக்கு போகல. ஏன்னா எங்களை கொன்னது இந்த யூதர்கள். இந்த யூதர்கள். இப்ப இன்னொரு சம்பவம் வாசிங்க. 2வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிங்களேன். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் யாரு? பென்யமீனின் கோத்திரத்துல வந்த கீசுவின் குமாரன். நல்ல கவனிங்க. சவுல் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான், கீசினுடைய புதல்வன். நல்ல கவனிங்க. மொர்தெகாய் யாருன்னா பென்யமீன் கோத்திரத்தாரான், கீசுவின் புதல்வன். சவுல் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான், கீசுவின் வழியா வந்தவன். அவன் ஆகாக்கினுடைய வரம்பரைய அழிக்க வேண்டியவன், அழிக்காம விட்டுறான். 500 வருஷம் போயிருது. இவன் சவுலினுடைய பரம்பரை, இவன் ஆகாக்கினுடைய பரம்பரை. அதனால இந்த பகை போகவே இல்லை. இப்ப 3வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் வாசிங்க. ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. புரியுதப்ப? ஏன்னா உங்களுக்கு இந்த சரித்திர பின்னணி தெரிஞ்சாதான். ஏன்னா ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கு வேற பிரச்சனை கிடையாது. இது பரம்பரையா, நான் பென்யமீன் கோத்திரத்தான், நான் கிஸ் பரம்பரையில வந்தவன், நான் யூதன், நான் ஆண்டவரை மட்டும்தான் வணங்குறவன், நீ அமலேக்கியனை சேர்ந்தவன், உன்னைய இந்த பூமியில இல்லாதபடி அமலேக்கியர்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரு. அதுல நீ தப்பிச்சு வந்த ஆகாகின் வம்சத்துல வந்தவன், உனக்கு நான் மரியாதை செலுத்த மாட்டேன்னு சொல்லி இவன் அவனுக்கு மரியாதை செலுத்ததுனால ஆமான் பார்க்கிறான், ஆஹா எனக்கு நீ மரியாதை கொடுக்கலையா, அப்போ நீ இல்ல உன்னுடைய வம்சாவளி எல்லாம் நான் அழிப்பேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அமலேக்கியர்கள் முழுவதை நீ அழிப்பேன்னு. இப்ப அமலேக்கிய என்ன பண்றான்? நீ யூதனை எல்லாரையும் நான் அழிப்பேன். இப்ப ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் சொந்த தகராறு இல்ல, ஆண்டவரை குறித்த பிரச்சனை. உங்களுக்கும் எனக்கும் இந்த எதிரிகளுக்கும் உள்ள என்ன ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம அழிவுல போகிற மக்களை ரட்சிக்கிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
நமக்கும் எதிரிக்கும் வேற பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எதிரிகளாக வரக்கூடியவர்கள் அவர்களை பார்க்காதீங்க, அதற்கு பின்னால் உள்ள ஆவிக்குரிய போராட்டத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களா வாங்க. ஏன்னா அந்த சாத்தான் எப்படி மற்றவர்களை கொண்டு நீங்கள் மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த முடியாதபடி அழிவின் பாதையில கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா நம்ம போராட்டம் எபேசியர்ல சொன்னது போல 6வது அதிகாரத்துல சொன்னது போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தான் நம்ம போராட்டம். உங்களுக்கும் உங்க போராட்டம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைக்கோ இல்ல மாமனாருக்கோ நாத்தனாருக்கோ கொழுந்தனாருக்கோ எந்த நாருக்கோ இல்ல, சாத்தானுக்கும் உங்களுக்கு உள்ள போராட்டங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் உள்ள பிரச்சனை 500 வருஷங்களுக்கு முன்பாக விட்டு போனது. அதுக்கு இன்னும் மேல போனீங்கன்னா 1000 வருஷங்களுக்கு முன்பாக அவர்கள் எகிப்திலிருந்து வரும்போது வந்த பிரச்சனை. இப்ப அதனாலதான் ஆமான் என்ன பண்றான், போய் அரசன்ட்ட சொல்றான், என்ன இந்த மாதிரி யூதர்கள் எல்லாம் பெரிய ஆளா வந்துகிட்டே இருக்கிறாங்க, இந்த யூதர்கள் எல்லாம் அழிச்சிடணும். எப்படி இந்த யூதர்கள் எல்லாம் அழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும், ட்ரெஷரியில காசு வந்துடும், அவங்களோட சொத்தை பூரா நம்ம எடுத்துக்கோ, அவங்க எல்லாம் பிசினஸ் பண்றவங்க, அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, அந்த காசு பூரா நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்த உடனே இந்த அகாசரஸ் ராஜா குடிபோதையில் இருந்தவன் சரின்னு கையில கொடுத்துடுறான். அவன் ஒரு அரசாணையை போட்டுடுறான். இப்ப அரசாணையை போட்ட உடனே என்ன பிரச்சனை வந்துருச்சு, எஸ்தர் ராணியாக தெரிந்தெடுக்கப்படுகிறாள். சரித்திர ஏடுகள் சொல்லுகிறது ஏறக்குறைய ஒரு 400 பிள்ளைகள் அங்கு இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்ல போயிருக்காங்க. இந்த 400 பேர்ல அரசன் என்ன பண்ணிட்டான், தெரிந்தெடுத்தது எஸ்தர் ராசாத்தியை மாத்திரம்தான். எஸ்தரை பார்த்த உடனே இவள் தான் அப்படின்னு சொல்லி அவளை தெரிந்தெடுத்துட்டான். அதற்கு பின்பாக இப்ப இந்த சம்பவம் வந்த உடனே மொர்தெகாய் என்ன பண்றாரு, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப எஸ்தர் அனுப்பி கேட்கிறா, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறா. இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லும் போதுதான் நம்ம வாசிச்ச வசனம் வருது. இப்போ அதுல 4வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்க. என்ன சம்பவம், எதற்காக கேட்ட போது மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வசனத்தை அப்படியே இன்றைக்கு நமக்கு சொல்லுவோம். எப்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சது, இதோ இந்த தேசத்துல அழிவுல போய் கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு ஆண்டவரோடு ஒப்புரவானோம். அதனால உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. அப்ப இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்காக நம்ம மக்களை பார்த்து, இதோ இப்படி ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், நீங்க வாங்க என்று சொல்வதற்காக உங்களுக்கு எனக்கும் வாயில வார்த்தையை போட்டிருக்கிறாரு. இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்தா மக்கள் அழிவுல போயிடுவாங்க. இந்த காலத்துல நீங்களும் நானும் மௌனமா இருந்தா மக்கள் அழிவுல போயிடுவாங்க. நீங்க நினைக்காதீங்க, இந்த காலத்துக்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தேசத்துல வச்சிருக்கிறார், வேற எதுக்காகவும் இல்ல. உங்களை என்னை இந்த தேசத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறது such a time as this that God has kept you and me here. உங்களை என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து இந்த தேசத்துல இந்த நாட்கள்ல வச்சிருக்கிறது நீங்க மௌனமா இருப்பதற்காக அல்ல. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்றைக்கு எஸ்தருக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய காதுகளில் ஒலிக்கட்டும். இப்ப நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா மக்கள் அழிவுல போவாங்க. 1000 மக்கள் அழிவுல போயிடுவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் அழிவுல போயிடுறாங்க. நினைக்காதீங்க நீங்களும் உங்க குடும்பமும் சேஃப்னு.
மறுபடியும் அந்த 14வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், நல்ல கவனிங்க, யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், வேற இடத்துல இருந்து வந்துரும். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை எப்படி வேணாலும் நிறைவேற்றுவார். நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். ஆனா உங்களை இணைச்சு இந்த சபையில வச்சிருக்கிறது, இந்த ஊர்ல வச்சிருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கு. அதை புரிஞ்சு கொள்ளணும். வேற ஒரு காரணம் கிடையாது. நம்ம செய்யலைன்னா ஆண்டவர் வேற ஆளை கொண்டு ரட்சிப்பாரு. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா நீங்களும் நானும் இருக்கக்கூடிய கட்டாயத்தை புரிஞ்சு கொள்ளணும். அது புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம வேற வேற காரியத்துல முழுப்போம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்மளுடைய கவனம் சிதறி போறது காரணம் என்னன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இல்லை, ஆண்டவரை குறிச்ச பாரம் இல்லை. என்றைக்கு ஒரு ராசாத்தியா கொண்டு போய் அவளை வச்ச உடனே நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. எஸ்தர் ராசாத்தி, அவர் ராசாத்தி ஆகிறதுக்கு முன்னாடி யாரு? அடிமை, அனாத, யாரால ஒரு தன்னுடைய தகப்பனுடைய சகோதரனுடைய பையன் மூலமா வளர்க்கப்பட்டவ, ஒண்ணுமே இல்லாத இருந்தவ. அவளை கொண்டு போய் ராசாத்தியா தூக்கி வச்ச உடனே அவள் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறந்து போக கூடாது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைச்சு தெரிஞ்செடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு பொசிஷனை கொடுத்து உங்களை இந்த தேசத்துல வச்சிருக்கிறார்னா அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஐ டிசர்வ்ங்கிற மாதிரி வரக்கூடாது. நான் நல்லவன், எனக்கு இது வேணும், நான் நல்லது செஞ்சதுனால கிடையவே கிடையாது. உங்களை என்ன உட்கார வச்சிருக்கிறார்னா அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும், அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் அது பண்ணாத காரணம் என்னன்னா, இன்னைக்கு பெட்டி பெட்டியா சின்ன சின்ன காரியங்களுக்கு சபைகள்ல பிரிவினை, சபையை பிரிவினை வர்ற காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதனாலதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பெரியவன், இல்ல நீ பெரியவன், இல்ல எனக்கு நிறைய தெரியல, உனக்கு நிறைய தெரியும். யோசிச்சு பாருங்க. உங்களை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் நம்ம மனம் தளர்ந்து போயிடுறீங்க. எனக்கு டீ கொடுக்கல, இல்ல எனக்கு வடை கொடுக்கல, இல்ல ரோல் கொடுக்கல, இல்ல எனக்கு பாட கொடுக்கல, இல்ல எனக்கு இது மியூசிக் போட விடல, இல்ல என்னை பிரீச் பண்ண விடல, இல்ல இப்படி ஏதாவது சின்ன சின்ன காரியங்களை நம்ம ஏன் அது பெரிய பிரச்சனையா தெரியுது? காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா பெரிய பிரச்சனை நம்ம பார்க்கறது இல்ல. மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு என்னதை பார்த்துட்டு இருக்கோம்? தேவையில்லாத காரியங்கள். என் அருமை தேவ ஜனமே, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ரட்சிப்பு ஆண்டவர் யார் மூலம் வேணாலும் கொண்டு வருவாரு. ஆனா உங்களுக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை நழுவ விட்டு விடக்கூடாது. நம்ம நழுவ விட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நான் இதை குறித்து பிரசங்கம் பண்ண போறேன்னு மான்ஸுக்கு தெரியாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட தெளிவா பேசுறாரு. என்ன பிரசங்கம் பண்ண வர்றதுக்கு முன்பாக ஆண்டவர் உணர்த்துறது என்ன? இந்த ஒரு வாரத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு உன்னுடைய சாட்சியை சொல்லுன்னு. எஸ்தர் சம்பவத்துல நான் பேச போறேன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, அவர் சொல்ல போறாருன்னு ஆண்டவர் பேசுறாரு. என் அருமை தேவஜனமே, நன்றாக உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு, நம்மளை செய்ய சொல்றாரு. நீ இனியும் மௌனமா இருக்காத, நீ மௌனமா இருக்காத. நீ மௌனமா இருந்தேன்னா ஆண்டவர் வேற ஆள் மூலமா ரட்சிப்பை கொண்டு வருவார். அவரோட கரம் குறுகி போனதில்லை, வேற இடத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்றா. அப்ப அவ என்ன சொல்றா பாருங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜா என்னன்னு கேளுங்க. என்ன சட்டம்? 11வது வசனம் வாசிங்க. என்ன சட்டம் இருக்கும்? அதே அதிகாரம். யாராவது அழைப்பிக்கப்படாமல், நல்ல கவனிங்க, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தார், உள்முற்றத்தில் ராஜாவினுடைய அரண்மனையில அவர் இருக்கிற இடத்துல யாராவது உள்ளுக்குள்ள போனா, புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கோவக்காரன்னு. அது மாத்திரமல்ல, ராஜாட்ட என்ன ஒரு சட்டம்னா,
ராஜா கூப்பிடாம அவர் முன்னாடி யாராவது போனா என்ன பிரச்சனை? அவர் வந்த உடனே, ஆளை பார்த்த உடனே அவர் கையில இருக்க பொற்செங்கோலை, அதுவும் பொண்ணுலானதான், அந்த செங்கோலை எடுத்து இப்படி காட்டினாதான் அவன் உள்ள வந்தவன் உயிரோட இருக்க முடியும். அப்படி அவர் கோலை எடுத்து காட்டலைன்னா போர்ச்சேவர்கள் கழுத்தை வெட்டிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. எப்படி? நமக்கு ரொம்ப தூரம் என்ன, நம்ம வீட்டில் யாரு எப்போ வந்து கதவை தட்டுவாங்கன்னே தெரியாது. நமக்கு அப்பாயின்மெண்ட்டும் டைம் கிடையாது, நம்மளும் டைம் கீப் அப் பண்ற கிடையாது. யாரு எப்ப வேணாலும் வரலாம், யாரு எப்ப வேணாலும் போகலாம். நம்ம அப்படியே பழகிட்டோம். யாருக்காவது 7 மணிக்கு பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிடுங்க, 8:30 வந்தா பெரிய காரியம். ஒரு சிலரை மத்தியானம் லஞ்சு கூப்பிட்டா டின்னர் டைமுக்கு வர்றாங்க. நமக்கு இந்த எங்க தான் போனாலும் இந்த டைம் கீப்பிங் இன்னும் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரே ஒரு காரியம், நம்ம சபையில டைம் ஆரம்பிக்கிற டைமும் சரி முடிக்கிற டைமும் தெரியுங்கனால கரெக்டா வந்துடுறீங்க. இல்லைன்னா சபை முடிஞ்சு போயிடும்னு உங்களுக்கு தெரியும். இல்ல வேற தமிழ் சர்ச்சுன்னா அவ்வளவுதான், போலாம், பாடிட்டு தானே இருப்பாங்க, என்ன அவசரம், என்ன பாட்டு பாடிட்டு இருக்கட்டும். அவங்களுக்கு என்னமோ வேலை வெட்டி இல்லாம பொழுதுவாம பாடிட்டு இருக்க மாதிரி பாடி பாடி கூட்டம் சேர்த்து. இது எப்படி தெரியுமா வந்துச்சு? ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுல போயிருக்கீங்களா? பஸ்ஸை எடுப்பான், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி சுத்தி மறுபடியும் உள்ளே வந்துடும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்த ஊருக்கு போகணும் அந்த ஊருக்கு ஆள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். கூப்பிட்டு 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 பஸ் ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் போவான். அதே மாதிரி நம்ம சர்ச்சிலையும் பாடி 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 எல்லாம் ஃபுல்லாயிருச்சா அப்ப பேசும். கொடுமை நிஜமாவே. ஆனா இங்க என்னன்னா, ராஜாவுடைய பிரசன்னத்துல யாராவது உள்ள வரும்போது ராஜா செங்கோலை காட்டலைன்னா ஆளை வெட்டிடுவாங்க. இப்ப இந்த சட்டம் இருக்கு. அந்த வசனத்துல பின்பகுதி வாசிங்க, 11ஆவது வசனத்தை கடைசி வாசிங்க மறுபடியும். இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும், நல்ல கவனிங்க, இது சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும், சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும், நல்ல கவனிங்க, இப்ப அவ தான் நிலைமையை சொல்றா. என்னைய ராஜா கூப்பிட்டு 30 நாளைக்கு மேல ஆச்சு. அவருக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டி, ஏகப்பட்ட வப்பாட்டி. அந்த காலத்துல அது அளவே கிடையாது ராஜாக்கு. நீங்க சாலமன் ராஜாவை குறிச்சு பாக்குறோம்ல, கரெக்டா கணக்கு வச்சிருக்காரு. 300 பொண்டாட்டி, 700 மறுபனை ஆட்டியல். 1000 பேர் ஒரு ஆள்னு வச்சாலுமே ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆளுக்கு சான்ஸே வரும். 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். இவளை எஸ்தரை 30 நாளாவும் கூப்பிடல. இவன் 30 நாளா போகவே இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? போனா நீ அரசனோட பிரசன்னத்துக்குள்ள போனேன்னா, அரசனை அழைக்காம நீ போனேன்னா உன் தலை போயிடும், நீ மரிச்சு போயிடுவ. என்ன 30 நாளும் கூப்பிடல. ஆனா இப்ப நீ என்ன சொல்ற? ராஜாட்ட போய் பாரு, இல்லைன்னா நீ இப்ப மௌனமா இருந்தேன்னா ஆண்டவர் வேற ஆள் மூலமா ரட்சிப்பை கொண்டு வருவாரு. நீ உன் தகப்ப வீடு நல்லா இருப்போன்னு நினைக்காத, நீ இப்ப மௌனமா இருக்க முடியாது, நீ ஆண்டவருக்காக காரியம் செய்யின்னு சொல்லி மொர்தெகாய் சொல்றாரு. இப்ப அவளுக்கு என்ன எடுக்கணும்? நான் வாழ்றதா சாகிறதா? சிம்பிள். என்னுடைய ஜனத்திற்காக நான் வாழ்றதா சாகிறதா? எஸ்தர் ராஜாத்தி, she has to make a decision. யாரு அனாதையா இருக்கும்போது எடுத்திருக்கலாம், அப்பா அம்மா இல்லாத போது எடுத்திருக்கலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது செஞ்சிருக்கலாம், ஒண்ணும் இல்லாம அடிமையா இருக்கும்போது பரவாயில்ல. ஆனா இன்றைக்கு அவளுக்கு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து, அவ ஒரு ராணி. இந்த ராணியோட கதை இன்னொன்னு சொல்லித்தரேன். ராணிக்கு குறைந்தபட்சம் மினிமம் அவளுக்கு வேலை செய்யறவங்க 7 பேர். ஏன் தெரியுமா? 7 பேருக்கும் ஒவ்வொரு நாள் கிழமையோட பேர் வச்சிருவாங்க. நீ திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. ஏன்னா ராணி ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவட்ட ஐபோன் இல்லை இப்படி தொட்ட உடனே என்ன கிழமைன்னு காட்டுறதுக்கு. அதனால ஆள் தான். இவ வேலை பார்த்தானா திங்கக்கிழமை, இவ வேலை பார்த்தானா சனிக்கிழமை, இவ வேலை பார்த்தானா வியாழக்கிழமை. வா, யாரு வியாழக்கிழமையா வா. இப்படித்தான். இந்த 7 பேர் யாருன்னா பர்சனல் அசிஸ்டன்ட். இது போக இவளுடைய ஏரியால வர முடியாது யாரும்.
இவ ஏரியால வர்றது பூராமே அன்னகர்கள், ஈனாக்கு என்று சொல்லக்கூடிய அவர்கள் தான் வந்து வேலை செய்ய முடியும். வேற யாரும் உள்ள வர முடியாது. நல்ல வசதியான வாழ்க்கை. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பண்ணிருக்கலாம்? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுகிறேன், என்னால வர முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட் பிரதர். ஸ்பிரிட் மட்டும் தனியாவா போகும்? வர முடியலன்னு சொல்லிட்டு போய் வர முடியல. நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க, நோட்டீஸ் கொடுக்க போறோம் வாங்க, ஐ வில் பி வித் யூ இன் ஸ்பிரிட். கேட்டா நீ என்ன சரீரம் இல்லாம ஆவியில் உலாவுறானா? நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ப்ரேயர் மீட்டிங் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லல. இவ என்ன சொன்னா? நான் சாகவும் தயார். இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ். என் ஜனங்களுக்காக நான் போய் நிற்க தயார். என் அருமை தேவ ஜனமே, நம்மள ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்மள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி உந்துதல் இருக்கு? ஐயா, நான் மரித்தாலும் பரவாயில்லை, என்னுடைய ஜனங்கள் பாதாளம் போகக்கூடாது, நான் மரித்தாலும் பரவாயில்ல, ரட்சிப்பு மக்களுக்கு வர வேண்டும், நான் மௌனமா இருக்க முடியாது என்று சொல்லக்கூடியதாய் நம்மள எத்தனை பேருக்கு ஒரு தாக்கம் இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட அந்த தாக்கம் பார்க்க முடியும். ரோமர் 9வது அதிகாரத்துல 1வது வசனம் மட்டும் வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபத்துல ரோமர்புரி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதம் எழுதுறாரு. பவுல் யாரு? ஒரு பரிசேயனா இருந்தவர், ஒரு யூதனா இருந்து பரிசேயனா இருந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க கூடியவர், இந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்களை கொலை செய்து கொண்டிருந்த ஒருவன் ஆண்டவரை தெரிந்து கொண்ட பின்பாக அந்த மக்கள் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்லி அந்த மக்களுக்காக போராடுகிற வேண்டுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப ரோமாபுரிக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. 9வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி கொடுக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. எப்படி? ஆண்டவரை அறியாத என் சகோதரர்களுக்காக நான் சாபமாக தயார். ஐயா, என்னுடைய சகோதரர்கள் ஆண்டவரை அறியாம அழிவுல போறாங்க, அவர்கள் சார்பாக நான் சாபமாக தயாரு. ஆனா அவங்க எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள வந்துடணும். அதுதான் எனக்கு மிகுந்த வியாகுலமோ துக்கமோ மனவேதனையுமா இருக்குன்னு. ஆனா நம்ம வியாகுலம், நம்ம துக்கம், மனவேதனையெல்லாம் என்ன? ஹலோ, உங்க ஜெபத்தை தயவு செஞ்சு திருப்பி பாருங்க. எதுக்காக நீங்க போராடி ஜெபிக்கிறீங்க? பாஸ்டர், நான் 1 வாரம் உபவாசம் இருக்கிறேன். எதுக்கு? எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். பாஸ்டர், நான் 2 வாரம் உபவாசம் இருக்கிறேன். எதுக்கு? எனக்கு நல்ல ஒரு வாகனம் கிடைக்கணும். 2 வாரம் 3 வாரம் உபவாசம் இருக்கு. எதுக்கு? என் பிசினஸ் வரணும். 4 வாரம் உபவாசம் இருக்கு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். என்னத்துக்கு வியாகுலம் துக்கம் இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எஸ்தர் என்ன சொன்னா? 3 நாள் யாருமே சாப்பிடாத, ராத்திரி பகல் சாப்பிடாம உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு. எதுக்காக? நான் அரசன் முன்னாக போய் நிற்க போறேன், நான் செத்தாலும் சாக தயார், ஏன்னா என் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ஆண்டவருக்காக நான் போய் நிற்கிறேன், என் ஆண்டவருக்காய் என் ஜனங்களுக்காய் நான் நிற்க தயார். என்ன? இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ். நான் செத்தாலும் சாகுறேன். யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கிறேன். ஒன்றுமில்லாத போது தைரியமா போய் நின்றுப்பேன். அனாதையா யார் இல்லாத நிற்கதியா இருக்கும்போது போய் தயார். ஒண்ணு அடிமையா இருக்கும்போது இந்த அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு சாவுறது பரவாயில்ல, நான் போய் நிற்கிறேன். வேற ஏதாவது இருக்கும்போது ஓகே. ஆனா இன்றைக்கு எனக்கு என்ன ஒரு அந்தஸ்து, என்னை பார்த்து வணங்கி விழக்கூடிய மக்கள் என் முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஏன்னா நான் ராணி, எனக்கு பணிவிடை செய்ய ஆட்கள் உண்டு. நான் உட்காந்து எனக்கு வேண்டதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நான் அரண்மனையில் இருக்கேன். என் அரண்மனைக்குள்ள ஒருத்தருமே வர முடியாது. எனக்கு பாதுகாவலர்கள் உண்டு, எனக்கு மெய்காப்பாளர்கள் உண்டு, எனக்கு பணிவிடை செய்ய ஆட்கள் உண்டு. என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த சட்டமும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருக்கல.
இப்ப நான் ஆண்டவருக்காய் நிக்கிறேன். ஒன்றுமில்லாத போது அல்ல, ஒருவரும் இல்லாத போது அல்ல. இப்ப எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, எனக்கு பொருள் இருக்கு, எனக்கு பாதுகாவல் உண்டு, எனக்கு எல்லாம் இருந்தாலும் நான் ஆண்டவருக்காய் நான் சாக தயார். என் அருமை தேவஜனமே, இன்றைக்கு உங்களால் அப்படி நிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. நான் மௌனமா இருக்க மாட்டேன், ஆண்டவரை பத்தி யாருக்காவது சொல்லுவேன், எனக்கு என்ன நிந்தை வந்தாலும் நான் தயார் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கா? ஆண்டவர் நீங்க அதைத்தான் கேட்கிறார். ஏன் நம்ம இத்தனை வருஷம் கழிச்சோம், ஒரு 2500 வருஷம் கழிச்சு இன்றைக்கு சரித்திரத்துல வாழ்ந்த ஒருத்தரை குறிச்சு நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஆண்டவருக்காய் நின்றது. நான் நிக்கிறேன், என் மக்களுக்காக நான் நிக்கிறேன், செத்தாலும் சாக தயார். போய் நிக்கிறார். ஆனா என்ன, கர்த்தருடைய கண்கள்ல தயவு பாருங்க. இந்த எஸ்தர் புத்தகத்துல மட்டும் ஆண்டவர் தேவன்கிற வார்த்தையே பார்க்க முடியாது, காடுங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனா ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருப்பார். அங்க போய் நிக்கிறார். நின்ன உடனே அவன் செங்கோல் எடுத்து காட்டுறான். பொற்செங்கோலை எடுத்து காட்டின உடனே காப்பா உன் கண்கள்ல தயவு உண்டாச்சு. உடனே கேட்கிறார், ராசாத்தி என்னம்மா வேணும் உனக்கு? என்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யம் உனக்கு நான் தர்றேன். சொல்றான், ஒன்னும் அதெல்லாம் வேண்டாம், நீ சாப்பிட வா போதும். அரசனை பார்த்தே 30 நாள் ஆச்சு, நீ சாப்பிட வந்தா போதும். வரும்போது அந்த ஆமானையும் கூட்டுட்டு வா. எவ்வளவு அருமையான ஸ்ட்ராட்டஜி பாருங்க. அவனையும் கூட்டுட்டு வா. வர்றாங்க, உட்கார்றாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போதும் கேட்கிறான், அரசன் கேட்கிறான், பாதி சொத்து வேணுமா? ஒண்ணு வேண்டாம். அப்பவும் சொல்லல. அவ இதுதான் பிரச்சனைன்னு அப்பயும் சொல்லல. என்ன சொல்றா? நீங்க போய் வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு கதையா சொல்லி கொடுத்துறேன். என்ன சொல்றா? அரசனே, இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். என்ன? நாளைக்கும் நீங்க சாப்பிட வரணும், வேற ஒண்ணும் கிடையாது. என்னம்மா உனக்கு பாதி சொத்து தர்றேன், அதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்மகிட்ட கேட்டா பாதி கடன் தர்றேன் தான் சொல்ல முடியும், அது வேற விஷயம். என்ன? நாளைக்கும் சாப்பிட வாங்க. அடுத்த நாளும் அவன் ஹாமானை கூட்டுவாங்க. ஆனா அன்று இரவு ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்ன நடக்குது பாருங்க. மொர்தெகாய் மற்றும் யூதகுல மக்கள் எல்லாம் உபவாசித்து ஆண்டவரிடம் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் தூங்கல. ஒரு கூட்டம் ஆண்டவருக்காய் விழித்திருந்து ஜெபிக்கிற கூட்டம். இன்னொன்னு, அரசனால தூங்க முடியல. ஆண்டவர் அவனை தூங்க விடல. தூங்க விடாம இருக்கப்ப அரசன், நீங்க நல்லா கவனிங்க, 150 நாள் பார்ட்டி வச்ச ஆளு, 7 வாரம் கூட்டி போதையில எல்லாரையும் வச்ச ஆளு, இப்போ என்ன பண்றான்? 4 பேரை கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்ல முடியல. நல்லா கவனிங்க. கூப்பிட்டு வாத்தியம் வாசிக்க சொல்ல முடியல. திராட்சை ரசம் கூடுறான்னு சொல்லல. கூப்பிட்டு என்ன சொல்றாரு? இந்த சரித்திர 7 எடுத்து வாசிங்கடா. எப்படி? சரித்திர 7 எடுத்து வாசிடான்னா எனக்கு தூக்கம் வரல, டெலிபோன் டைரக்டர் எடுத்து வாசின்னு சொன்ன மாதிரி அர்த்தம். என்ன நடந்துச்சுன்னு எழுதியிருக்கிறது தானே. அப்போ வாசிக்கிறவன் எதை வாசிக்கிறான்? கரெக்டா மொர்தெகாய் என்ன சொன்னாங்கிறத வாசிக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன செஞ்சோன்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே செஞ்சதா நம்ம குறிப்புல இல்ல. அப்படியா? ரைட். எனக்கு தேவை எனக்காய் விசுவாசமாய் வாழுகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அங்க ஆமான் வந்து என்ன, எப்படியும் இந்த மொர்தெகாயை தூக்குல ஏத்தின்னு சொல்லி ஒரு பெரிய தூக்கு செஞ்சு வச்சுட்டான். ஒரே குசி தலைவருக்கு. அடுத்த நாள் நமக்கு பயங்கர ப்ரொமோஷன். இப்ப என்ன, முன்னாடி அரசனோட கண்கள்ல தான் தயவு, இப்ப நான் யாரு தெரியும்ல? ராஜாக்கும் பெட்டு, ராணிக்கும் பெட்டு. தெரியுமா? ராணி சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. யார? ராஜாவை, என்னைய மாத்திரம்தான். ஓ அப்படியா, பெரிய ஆள் ராணி. உடனே வைஃப் சொல்றாங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க, கூட இருக்க கைத்தடியெல்லாம் சொல்றாங்க, நீங்க எங்கேயோ போக போறீங்க அண்ணே. உடனே கேட்டா 50 அடிக்கு உயரமா நல்ல ஒரு தூக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல மரத்தை எல்லாம் கட்டியாச்சு. அடுத்த நாள் காலையில ஆமான் வந்த உடனே கேட்கிறார், டேய் இப்படி அரசனுக்காய் செஞ்சவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான்.
அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். 6வது வசனம் வாசிங்க. இப்ப ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். என்ன செய்ய வேண்டும் கேட்டான். ராஜா கேட்கிறார், ஆமானுக்கு தெரியாது யாருக்குன்னு. நான் ஒருத்தனை கனம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? உடனே எனக்கு வந்துருச்சு, நம்ம தான் அது. அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும். முதல்ல வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ராஜா உடுத்துற ராஜ வஸ்திரம். ராஜா ஏறுகிற குதிரையும். ரெண்டாவது என்ன? அவர் ஓடுற குதிரை. அவர் என்னன்னா, முதல்ல நீங்க போடுற டிரெஸ் உங்க காரு. அடுத்து அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அவரோட கிரீடம், அவரோட பேரு, கிரெடிட் கார்டு எல்லாம். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். யாரு இருக்குதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளோ அவன் கையில கொடுத்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி கொண்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்படுவான்னு சொல்லி அவனை கொண்டு போயிட்டு வரணும். என்ன நினைச்சான்? நம்ம தான் இன்னைக்கு நான் ஒரு நாள் ராஜா, ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி நான் ஒரு நாள் ராஜா. இன்னைக்கு எனக்கு எல்லாம் அங்கவஸ்திரம் வரப்போகுது, குதிரை வரப்போகுது, இது கிரீடம் வரப்போகுது, எல்லாம் கூட்டு சொல்ல. எல்லாம் கேட்டுட்டு கடைசியா சைலண்டா என்ன சொல்ற ராஜா, நீ சொன்னதெல்லாம் ஒன்னையும் விட்டுறாத. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி சீக்கிரமா இதெல்லாம் செய்ய, குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மிருதகாய்க்கு அந்த பிரகாரம் செய். எல்லாம் செய். ஆனா என்ன? அவனுக்கு செய். ஒரு நாள் ராத்திரியில பாருங்க எவ்வளவு பெரிய மாறுதல் ஆண்டவர் கொண்டு வர முடியும். என் தேவ ஜனமே, நீங்களும் நானும் உபவாசித்து அழிந்து போற மக்களுக்காய் ஜெபித்து ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். ஆண்டவர் சூழ்நிலையில மாற்றுவார். ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார். நம்மை கொண்டு செய்வார். கடைசியில் என்னாச்சு? அடுத்த நாள் சாப்பிட போயிட்டு சுத்திட்டு வந்தது உடனே வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே மனைவி சொல்றா, நீ காலி, உனக்கு ஆட்டம் க்ளோஸ், இன்னைக்கோட உனக்கு முடிஞ்சது. ஏன்னா மொர்தெகாய் நீ ஏற்கனவே ஏத்திட்ட, அவனை கனம் பண்ணிட்டாரு, இன்னி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அரண்மனையிலேருந்து ஒருத்தன் வர்றான். சாப்பாட்டுக்கு நேராச்சு வா அப்படின்னு உடனே சாப்பாட்டுக்கு போய் உட்காடுறான். உட்காரும்போது ராணி இப்போ சொல்றா, என்ன வேணும்னு கேட்டபோது இப்போ சொல்றா, ராஜாவே என்னைய கொல்றதுக்கு ஒருத்தன் சட்டம் கொண்டு வந்தான். யாரவன் அப்படின்னதும் இந்த துரோகி ஆமான் தான் சொல்றான். ராஜாவுக்கு பயங்கர கோபத்தில் விருட்டுன்னு எந்திரிச்சு வெளியே போயிடுறார். தோட்டத்துக்கு போயிடுறார். என்ன செய்யறது? இப்போ இவன் சாஷ்டாங்கமா ராணி காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜா அங்கேருந்து வரும்போது அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, ராணியை இவன் ஏதோ தொல்லை பண்ணுறான்னு தெரியுது. அவனை கொண்டு போடு. அப்போ சொல்கிறான், பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், ஐயா அவன் ஏற்கனவே ஒரு 50 அடிக்கு செஞ்சு வச்சுருக்கான், கட்டையில் ஒரு காலோஸ் செஞ்சு வச்சுருக்கான், எல்லாரும் முன்னாடி தூக்கு போடுற மாதிரி. அதுலேயே இவனை தூக்கி போடுறான். அவனை இல்லை, அவன் பிள்ளை குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி போடுறான். பாருங்க ஒரு நிமிஷம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? எஸ்தர் நான் செத்தாலும் ஆண்டவருக்காய் நிற்பேன் என்று போய் நின்றார். என் அருமை தேவ ஜனமே, நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம், என்ன ஆனாலும் நான் தேவனுக்காய் நிற்பேன், தேவனுக்காய் வாழ்வேன், நான் இனி மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க வாழும்போது ஆண்டவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்கள் செய்வார். இனி நீ மௌனமாய் இருக்காதே, இனி நீ மௌனமாய் இருக்காதே. இப்படி ஒரு காலத்துக்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். இப்படி ஒரு காலத்துக்கு தான் நம்மளை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி ஒரு காலத்துக்கு தான் நம்மளை ஒரு இணைச்சு ஒரு குடும்பமாக வச்சிருக்கிறாரு. இப்படி ஒரு காலத்துக்கு தான் நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம். நம்ம இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களாக வாழ்வோமா, இல்லை இன்னும் மௌனமாக இருப்போமா?